உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பெரிய சோதனைகளாக எண்ணி கவலையடைந்து கொண்டிருக்கிறோமே. முஹம்மது ரசூலுடைய சோதனையை உணர்ந்து பார்த்தீர்களா? பிறக்கும் பொழுதே தந்தை கிடையாது. பிறந்த சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம். யாருடைய வளர்ப்பில் வந்தார்களோ அந்த அபூ தாலிபும் மரணம். யாரை தன்னுடைய உலக வாழ்வில் அதிகமாக நேசித்தார்களோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம். பெண் குழந்தைகள் சிலரும் மரணம். சுப்ஹானல்லாஹ். வாழ்கின்ற வாழ்க்கையில் தன்னுடைய உறவுகள், தான் நேசித்த எத்துணை உறவுகளுடைய இழப்புகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில். ஆனால் இந்த கஷ்டங்களும் துயரங்களும் முஹம்மது ரசூலுடைய வாழ்வில் ஒரு சிறிய இடத்திலாவது பிரதிபலித்திருக்கிறதா? அதுதான் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவருடைய தலைமை பண்பு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உன் கஷ்டத்தை உன்னில் புதை, உன் சிரமத்தை உன்னில் புதை. பிறருடைய முயற்சிக்காக, பிறருடைய வெற்றிக்காக இந்த உலகத்திலே எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நடந்து செல். அல்லாஹ் உன்னை பொறுப்பேற்று உன்னை நடத்தி செல்வான்.